எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் ஸ்பெஷலா எங்க வீட்டுக்காரர் இருக்காரு இல்லையா, டாக்டர் இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அரவிந்த் கண் ஆஸ்பத்திரி இருக்கு இல்லைங்களா, அவங்க வீட்டில் ஒரு மேரேஜ், டாக்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட கிளாஸ்மேட் அவங்க பையனுக்கு கல்யாணம், அதுக்காக அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறாங்க, அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு போகும்போது இங்கே நம்ம வீடுன்னு கிடையாது, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வீடு பக்கத்துலலாம் இருந்ததுன்னு வைங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலந்துக்குவாங்க. கலந்துட்டு போய் அவங்க வீட்டையும் போய் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, அதாவது அவங்க காலேஜில் படிக்கும் போது அவங்களாம் எப்படி வந்து ஒரு ஜாலியாக மனசில் வந்து எந்த ஒரு பொறாமையும் எந்த இதுவும் இல்லாமல் எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்களோ, அதே மாதிரி அந்த மேரேஜுக்கு போகும்போது போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் எல்லாரையும் போய் பார்த்துட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷனுக்காக, எப்பயுமே பேஷண்ட்டே பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் போது இந்த மாதிரி மேரேஜுக்கெலாம் போகும்போது ஒரு கெட் டுகெதர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃப்ரெண்டு ஃபேமிலி அவங்களாம் எப்படி வீட்டில் இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து பார்ப்பாங்க. உங்கள் கையால் நாங்கள் இன்னைக்கு வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால நான் அவங்களுக்காக இன்னைக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்ம அவங்களுக்காக என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்மளோட சேனலில் குழம்பு மிளகாய் தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசால் பொடி, இட்லி பொடி, மட்டன் மசாலா, இது எல்லாமே நல்ல சுகாதாரமான முறையில் நல்ல தரமான பொருட்களை வச்சு நானே என்னுடைய கைப்பட என்னுடைய கண் பார்வையில் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே அரைச்சி பொடி பண்ணி உங்களுக்காக நான் தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தரேன், நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து அவங்களுக்காக நான் கேசரி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மேரேஜுக்கு போயிட்டு வரதுனால ஹெவியாக இருக்கும், அவங்களுக்கு சாப்பிட்டது எல்லாமே 2-3 நாள் நல்லா ஹெவியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாட்டி வராங்க அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், கேசரி பண்ணியிருக்கேன் அவங்களுக்காக. பாருங்கள், இது வந்து மிளகு ரசம் வச்சுருக்கேன். ஏன்னா எண்ணெயெல்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் மிளகு ரசம் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால மிளகு ரசம் வச்சுட்டேன். அதாவது ஒரு டாக்டர் மட்டும் என்னென்னா வெஜிடேரியன், அதனால் அவருக்காக நான் வந்து இன்றைக்கி புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு பண்ணிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு நல்லா ஒரு கார வறுவல், ஏன்னா சாம்பார்லாம் வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அது சாம்பாருக்கு இந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு, அந்த புளிக்குழம்புக்கு இந்த புடலங்காய் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் டாக்டர் சாப்பிட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மா இஞ்சி ஊறுகாய் நான் ஒரு வீடியோவில் போட்டேன். மா இஞ்சி ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் நல்லா கெட்டி தயிர் உர ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் ஒன்று வச்சுருக்கேன். இதை நம்ம வீட்டு சாம்பார் பொடி போட்டு தான் நான் வச்சேன். பாருங்கள், வத்த குழம்பு சாப்பிடும் போது இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் சாப்பிடும் போது, ரசம் மிளகு ரசம்லாம் வச்சு சாப்பிடும் போது இந்த மாதிரி அப்பளம் வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடேரியனுக்கு இவ்வளோ தான் செஞ்சுருக்கேன் நான். ஏன்னா லைட்டாக இருந்தால் போதும்னாங்க, இருந்தாலும் சரி ஒரு காய் ஒரு பொரியல் வச்சு சாப்பாடு போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டேன். பாருங்கள், எண்ணெய் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா எறா தொக்கு பண்ணியிருக்கேன். எறா தொக்கு இதை சாதத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிட்டோம்னா நல்லா பிரியாணி மாதிரியே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எறா தொக்குலேயே கொஞ்சமாக சாதம் போட்டு கிளறி வச்சுருக்கேன். இது என்னோடய பையனுக்கு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். நண்டு மசால் ஒன்று பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா தொக்கோட நண்டு வந்து இருக்குது. இதை சாதத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிட்டுட்டு நல்லா நண்டை வந்து கடித்து மென்று துப்புனோன்னு வைங்களேன், இதோட சாரெல்லாம் நல்லா வயிற்றுக்குள்ளே போய் தொண்டையிலெல்லாம் இருக்கிற சளியெல்லாம் எங்கே போகணுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு நல்ல ஜம்முன்னு காரசாரமாக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வெலை மீன் குழம்பு, நல்ல வெலை மீன்லாம் போட்டு மீன் குழம்பு ஒன்று வச்சுருக்கேன். நான் வந்து வெலை மீன் வந்து மசாலெலாம் தடவி வச்சுருக்கேன். நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். வந்த உடனே சூடாக பொரித்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாதம் பாருங்கள், நல்லா சுட ஆவி பறக்க ரெடி பண்ணி வச்சாச்சு. இதையும் வந்த உடனே எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நம்ம சாரோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதான் எம்பிபிஎஸ் படிக்கும் போது இருந்தாங்களே, அகிலா மேடம்ங்க, எல்லாமே மதுரை மெடிக்கல் காலேஜில் படித்தவங்க.
நம்ம வீடை பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. அதனால் உங்களுக்காக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நான் இவங்க வந்து ஜெயபாண்டி மேடம் இருக்காங்களே, இவங்களும் டாக்டர் தான். அவங்களோட பொண்ணு இவங்கெல்லாம் அவங்க மருமகள், அவங்க பேர குழந்தைங்க எல்லாருமே வந்திருக்காங்க. மேடம் வந்து திருச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஜென்ரல் மெடிசன். இவங்க பார்த்தீங்கன்னா கைனகாலஜி. இவங்க அகிலா மேடம் மதுரை மெடிக்கல், அதாவது மதுரை மெடிக்கல் காலேஜில் 2 பேருமே படித்தவங்க தான். இவங்க திருச்சியில் இருக்காங்க, இவங்க வந்து மதுரையில் இருக்காங்க. குட்டி, உன் பேர் என்னடா? சொல்லுடா. ஆதிரேயனா? ஆதி. உன் பேர் என்ன? நீ சொல்லு. உன் பேர் என்ன? வெக்கமா? இப்போ எல்லாரும் ரொம்ப பசியாக வந்திருக்காங்க. நம்ம எல்லாம் போய் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் வாங்க போலாம். அப்படின்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடையே உங்களுக்கு வந்து நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இவர் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு. ஏன்னா அவரோட டீனேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே மீன் குழம்பு, எறா வறுவல் எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம நல்ல டாக்டர் இருக்காரு இல்லைங்களா, அவரும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டாரு. சொல்லுங்க, அவர் ஒரு வாட்டி பேசுவார். என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். அதாவதுங்க, ஈரோடு அம்மாச்சி சமையல் வந்து 7 லட்சம் சம்திங் 8 லட்சம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் இருக்காங்க. அதில் நான் ஒரு ஆள். எங்கள் வீட்டில் வந்து ஈரோடு அம்மாச்சி சமையலை பார்த்து நிறையா டிஷ்ஷஸ் நாங்கள் செஞ்சுருக்கோம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் பண்ணுறது வந்து மேலூர், மதுரை பக்கத்தில். அங்கே ஃபாரினில், துபாயில், சவுதியில், மஸ்கட்டில் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஈரோடு அம்மாச்சி சமையலாம் பார்த்து நாங்கள் ரூமில் வந்து ஃபேமிலி கிடையாது, நாங்கள் தனியாக இருக்கோம், ரூமில் நாங்களாக சமைக்கிறோம். அப்போ இந்த யூடியூப் வந்து எங்களுக்கு இவங்களுடைய கைட்லைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்லேயுமே வந்து ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஏதாவதுன்னா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இவங்களுடைய டிஷ்ஷஸ்லாம் வந்து அதே இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் படியே செய்வாங்க. இது வந்து இவங்களுடைய சமையலுடைய பெருமை. இன்னொன்று வந்து இன்றைக்கி இவங்க வீட்டிலே நேரடியாக போய் பார்த்துருமே அப்படின்னு தான் நாங்கள் இல்லாட்டாலும் இதில் இல்லாட்டாலும் நாங்கள் இங்கே வருவோம். என் ஃப்ரெண்டோட வீடு, அவங்க எங்கள் சிஸ்டர், அதனால் நாங்கள் வருவோம். மீன் வறுவல், மீன் குழம்பு, ரசம், தயிர், இது போக நாங்கள் நேற்று ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கியிருந்தோம். நாங்கள் நைட்லாம் ட்ராவல் பண்ணி மாதிரி வந்து 10 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு வந்து சேர்ந்தோம். இவங்க கரெக்டாக 10 மணிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு சேர்த்து கொடுத்து விட்டாங்க. ரசம், வெஜ்ஜுக்கு வந்து வத்த குழம்பு, அந்த சிக்கனை வந்து நாட்டுக்கோழியை எல்லோரும் வீட்டுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டுக்கோழியை அப்படியே போட்டுருவாங்க. இவங்க அந்த நாட்டுக்கோழியை தனித்தனியாக எடுத்து அதை வந்து அப்படியே செதுக்கி அதை சாஃபன் ஆக்கி அதை செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. நாட்டுக்கோழியை நாட்டுக்கோழி சாப்பிட்ற மாதிரியே இல்லை, பிராய்லர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சாஃபனிங் பண்ணி நாட்டுக்கோழியை கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து மட்டன் குழம்பு கொடுத்து கொடுத்தாங்க. அந்த மட்டன் வந்து உங்களுக்கு ஒரு ஹார்டாகவே இல்லை. நிறைய இடத்துல ஊருக்கும் மாறுபடும் மட்டன் வந்து அந்த ஆடை வச்சு அவ்வளோ ரொம்ப சாஃபன். முதல்ல ரொம்ப குக்கரில் போட்டு ரொம்ப சாஃபன் பண்ணி செஞ்சுருப்பாங்க போட்டுருக்கு. அது எப்படிலாம் கேட்குறது தான் நேரடியாக போய் கேட்டுக்கணும். இந்த யூடியூபர்ஸ்லாம் 8 லட்சம் பேருக்கு நம்ம சொல்லணும், இது உண்மையிலேயே ஒருத்தான யூடியூப்பா இல்லையா, இது வந்து உங்களுடைய திறமை இருக்கா இல்லையா, அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் நீங்கள் வந்தோம். இது ரியலி ஒர்த்து. எல்லோரும் பாருங்கள். எல்லா பேருமே வந்து இந்த ஸ்டெப் பண்ணி நிறையா சமைச்சு நிறையா சாப்பிட்டு உலகத்தில் உள்ள எல்லா யூடியூபர்ஸும் ஈரோடு அம்மாச்சி சமையலை என்ஜாய் பண்ணுங்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு ஈரோடு அம்மாச்சி. அது நட்புக்கு ஒரு 2 வார்த்தை. இவங்க வீட்டுக்காரர் வந்து எங்களுடைய எம்பிபிஎஸ் கிளாஸ்மேட்டு, வெரி க்ளோஸ், விஆர் ஒன் சைல்ட். எல்லாம் ஒரு கூட்டுக்குள்ளே இருந்தவங்க, எல்லாம் ரொம்ப ஒன்றா இருந்தவங்க. இன்றைக்கி இந்த வீட்டை பார்த்துட்டு உங்களுடைய சமையலை சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நைஸ் ஆஃப் யூ. ஹேட்ஸ் ஆஃப் ஈரோடு அம்மாச்சி சமையல்.
பாருங்க, இவங்க யாருமே நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்க ஃபீல்டுல வந்து கொடி கட்டி பறக்குறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. எல்லாமே மதுரை மெடிக்கல் காலேஜ்ல தான் இவங்க எல்லாமே படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு இவங்க எல்லாமே வந்து எம்எஸ் ஆர்த்தோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டி ஜெனரல் மெடிசன், பீடியாட்ரிஷியன், ஆர்த்தோபெடிஷியன், எல்லாமே எல்லாருமே ரேடியாலஜிஸ்ட், எல்லா டாக்டர்ஸும் இங்கே இருக்காங்க. சர்ஜரி இவர் சர்ஜன், ஆமாங்க சர்ஜன், எல்லாருமே பீடியாட்ரிஷியன் எல்லாம் வந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த அளவுக்கு படித்தோம் அப்படின்ற பந்தா இல்லாமல் ரொம்ப நல்லா கேஷுவலாக நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி எப்படி வந்து சாப்பிட்டுட்டு போவாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அவங்க ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. இவரோட வளர்ச்சிக்கு இவங்க எல்லாருமே ஒரு தூணாக இருந்து காலேஜிலேருந்து வழிநடத்தி வந்திருக்காங்க. பார்த்துக்குங்க எல்லாரையும். கரெக்டா பாருங்க, இப்போ டாக்டர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. ஏன்னா நேற்று காலையிலேயே அவங்க எல்லாம் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. இப்போ கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க வந்து என்ன ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, அதனால இன்ட்ரடியூஸ் ஹாய், ஈரோடு அம்மாச்சி சமையல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் டாக்டர் அல்லா ரிஷால் மேலூரில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன், ஜெனரல் சர்ஜன். ஹாப்பி டு ஆல், தேங்க்யூ. டாக்டர் ராஜேந்திரன், ராஜ்கன், மதுரை ரேடியாலஜிஸ்ட். வணக்கம் எல்லாருக்கும். இது என்னுடைய கிளாஸ்மேட் சந்திரபோஸ், அவங்களுடைய ஃபேமிலி மிஸ்ஸஸ் சந்திரபோஸ் எங்களுக்கு நேற்று ஒரு அருமையான ஒரு வத்தக்குழம்பு செஞ்சு கொடுத்தாங்க. பொதுவாக வந்து வத்தக்குழம்பு வந்து ஒரு தடவை போட்டுக்குவாங்க. ஆனால் 4 தடவை வத்தக்குழம்பு மட்டும் போட்டு போட்டு சாப்பிட்டு அந்த சாதம் எங்களுக்கு தீர்ந்து போச்சு. ஸோ அவங்களுடைய கைவண்ணம் உண்மையிலே நான் ரொம்ப ரசித்து ரொம்ப சாப்பிட்டேன். லட்சுமி அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணி கண்டிப்பாக உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும். வணக்கம், நான் டாக்டர் அமல்ராஜ். நான் நியூராலஜிஸ்ட்டு, மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நியூராலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கேன். பெருந்துறைக்கு ரொம்ப எங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதில்லை. ஆனால் இந்த தடவை வந்த பிறகு இனிமேல் சாப்பிட்றதுக்காண்டியே வருவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நிறைவேற்றுவேன். நன்றி. கண்டிப்பாக எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம். வணக்கம், நான் டாக்டர் கண்ணன், ஆர்த்தோபெடிஷியன், நாகர்கோவில். மேடத்தோட சமையல் வந்து நேற்று காலையிலேருந்து நாங்கள் சாப்பிட்டு ரசிச்சிட்ருக்கோம். ரொம்ப மிக மிக அருமையான ஒரு டேஸ்ட்டு. அவங்க மேலும் மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது எங்கள் வீட்டுக்காரரும் உங்ககிட்ட வந்து ஒரு 2-3 வார்த்தைகளை பேசுவார். இவர் தான் என்னுடைய கணவர், என்னுடைய சப்போர்ட். அதாவது இந்த ஈரோடு அம்மாச்சி சமையல் இவ்வளோ தூரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முதற் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான். இவர் எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் நான் வந்து எல்லாமே வந்து இந்த அளவுக்கு நான் இந்த யூடியூப் சேனலை கொண்டு வர முடிஞ்சது. அது எங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்ககிட்டலாம் ஒரு 4 வார்த்தை பேசுவார். பேசுங்க. எல்லா ஈரோடு அம்மாச்சி சமையல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஏ சந்திரபோஸ். நான் வந்து துணை முதல்வராக அரசு ஈரோடு மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். செங்கப்பள்ளியில் நான் தனியார் மருத்துவமனை நடத்திட்டு இருக்கிறேன், கிளினிக் நடத்திட்டு இருக்கிறேன். அந்த கிளினிக் வந்து சாயங்காலமும் காலையில் நான் போயிடுவேன். காலையில் வந்து இங்கே ஜாபுக்கு போயிடுவேன் வேலைக்கு. அதனால் நான் வீட்டில் இருக்கிற நேரம் வந்து மிக குறைந்த நேரம் தான். அதில் வந்து அவங்களுக்கு வந்து மேடத்துக்கு வந்து அவங்க அதாவது மிஸ்ஸஸ்க்கு வந்து ரொம்ப போர் அடிக்கும். பசங்க 2 பேரும் டாக்டருங்க, அவங்களும் வந்து அவங்கள வேலையை பிஸியில் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு போர் அடிச்சதுனால நான் தான் அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி போர் அடிக்குது உனக்கு, நீ வந்து உன்னை பிஸியாக்கி விட்டுட்டா நீ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். இல்லை சார் வந்து என்ன சொன்னார், அதான் இவர் வந்து என்ன சொன்னார், டயட்டிஷியன் வேணா நீ படிச்சுட்டா நீ எங்கள் கூடயே வந்துடலாம்ல. கிளினிக்கில் வந்து நான் உனக்கு ஒரு டேப்லெட் போட்டு கொடுத்துருவேன், நீ வந்து கிளினிக்லேயே கொஞ்சம் எங்கள் கூடயே இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், எனக்குலாம் வேண்டாம்ப்பா, எனக்கு படிப்புனாவே பயம், பசங்களை வந்து மிரட்டுறதுக்கு மட்டும்தான் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நீ யூடியூப் ஆரம்பி, நீ தான் நல்லா சமைக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சொன்னார். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து மிக சிறப்பாக நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாம் இது அவங்க நல்லா சிறப்பாக பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது இவங்கள மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதுபோக இங்கே ஃபேமிலியில் வீட்லேயும் வந்து எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வீடியோ எடுக்கிறப்ப நாங்கள் யாரும் சத்தமே போடக்கூடாது. நாங்கள் சத்தம் போட்டோம்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். அதனால ஏன்னா அந்த வீடியோவில் இன்டர்ஃபரன்ஸ் வருங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால நாங்கள் வந்து டெய்லி விதவிதமாக சாப்பிட்றோம். நாங்கள் நல்ல சிறப்பாக நாங்கள் விதவிதமாக சாப்பிட்றோம். அதான் அதனால தான் கொஞ்சம் வெயிட்டு போட்டோம் நாங்கள்லாம்.
அதனால இந்த ஆதரவை வந்து தொடர்ந்து என்னுடைய மனைவி ஈரோடு அம்மாச்சி ஈரோடு அம்மாச்சி எல்லாரும் தொடர்ந்து ஆதரவு அளிக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.